Hi all, Tech Pa Prep 3287. இது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். இது டைம் அண்ட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு பிரைமரியான கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வாங்க ஆன்சர் பார்க்கலாம். The answer is 400. ஸோ எப்படி சார் 400 வந்துச்சு? இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இன்டர்வியூக்கு ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். எஸ், the question is A alone can do a piece of work in 6 days and B alone can do in 8 days. A and B undertook and to do for 3,200 rupees. With the help of C, they completed the work in 3 days. ஸோ ஏன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு 6 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பான். பின்றவன் 8 நாள்ல முடிப்பான். 2 பேரும் சேர்ந்து 3,200 வாங்குறாங்க. சின்றவன் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து 3 நாள்ல முடிச்சாங்க. எவ்வளோ சிக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. சி எத்தனை நாள்ல பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஸோ சி எத்தனை நாள் பண்ணுவான்னு தெரியணும். அப்புறமா சியோட பங்கு தெரியணும். சரி, ஏவோட பங்கு என்ன? ஏ எவ்வளோ எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/6. பியோடது பார்த்தீங்கன்னா 1/8. சியோடது 1/x. ஆனால் நமக்கு தெரியும் 3 பேர் சேர்ந்து பண்ணா 3 நாள் ஆகுச்சு. ஸோ அப்போ சியோடது என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்றோம்? 1/6 plus 1/8 plus 1/x is equal to 1/3. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் பண்ணோம்னா இதை சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சு மீதி எல்லாம் இங்க போனதெல்லாம் இது ரெண்டும் பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ எல்சிஎம் எடுப்போம். 24 வச்சு பண்ணும்போது 8 -4 -3 வரும். ஸோ 1/24 கிடைச்சிடும். ஸோ 1/24 அப்படின்னா என்னாச்சு? சி ஒரு ஒர்க்கை மட்டும் தனியா பார்க்கணும் அப்படின்னா 24 நாள் ஆகும்னு தெரியுது நமக்கு. சரி வாங்க அதுக்கப்புறம் சியோட பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1/24 அவரோட இது. சரி, மொத்தமா 3 பேர் சேர்ந்து எவ்வளவு வேலைங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்பதான் எவ்வளவு பங்கு ஆஃப் வேலை கிடைக்கும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல ரேஷியோ பண்றது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபிராக்ஷன் ரேஷியோ பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபிராக்ஷன் ரேஷியோல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3க்கு எல்சிஎம் எடுத்தா காமனா பாத்தீங்கன்னா 24 வரும். ஸோ 24 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 24/6 is 4, 24/8 is 3, 24/24 is 1. ஸோ அப்போ 4 மடங்கு வேலை ஏ பார்த்திருப்பான், 3 மடங்கு வேலை பி பார்த்திருப்பான், 1 மடங்கு வேலை சி பார்த்திருப்பான். ஸோ 1 மடங்கு வேலைக்கு எவ்வளவு காசு அப்படின்னா மொத்தம் 8 மடங்கு வேலை. அதுல இவ்வளவு பார்த்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் 8 மடங்கு வேலைன்னு சொல்லியாச்சு. 1 மடங்கு பார்த்திருக்கான்னு சொல்ல 3,200 இன்டூ 1 டிவைட் பை 8 கொடுத்தீங்க அப்படின்னா அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் வரும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லைக்கப் போடுங்க. நம்ம இது ஷேர் பண்ணோம்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேவ் பண்ணிக்க மறந்துடாதீங்க மக்களே. தேங்க்யூ.